Hi traders, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HNI and Institutional வந்து எப்படி வந்து கேபிட்டல் இல்லாம ட்ரேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெனரலா ஒரு ட்ரேடருக்கு ட்ரேட் பண்ணனும்னா கேபிட்டல் வேணும். ஆனா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேஸ் பண்ணி எப்படி நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல போறேன். நானே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு கேஷ் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் எப்படின்னா இப்போ HNIல பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சம் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து லிக்விட் பீஸ், கோல்டு பீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது செப்பரேட்டாக இருக்கும். அது இல்லாமல் தனியாக ட்ரேடிங்க்குன்னு ஒரு கேபிட்டல் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே புரோக்கர் கிட்ட ப்ளச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து அதிலிருந்து ஒரு மார்ஜின் மணியில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானே ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து இந்த மெத்தடில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்னன்னா நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு சப்போஸ் ஒரு 1 lakh 2 lakhல வந்து ஒரு ஹோல்டிங்ஸ் இருக்கும்போது தனியாக எதுக்கு ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல் நம்ம வச்சிருக்கணும். ஸோ இந்த ஆஸ் இட் இஸ் நம்ம ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பெனிஃபிட்டும் வரும், நம்ம அதிலிருந்து நம்ம ட்ரேடும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இது. ஸோ இதை பண்ணணும்னா நம்மளுடைய ஹோல்டிங்ஸை புரோக்கர்கிட்ட ப்ளச் பண்ணணும். அதை எப்படி ப்ளச் பண்ணுறது, அதுலேருந்து எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வரும், அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டெமோவாக பார்க்கலாம். உங்களுடைய ஹோல்டிங்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் 1.25 lakhs வேல்யூ இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா நம்ம தனியாக வந்து இதுக்குன்னு ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் இல்லாமல் இதையே வந்து எப்படி நம்ம வந்து ப்ளச் பண்ணி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷனலும் அண்டு வந்து FIDA மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா இதுக்கு ஒரு கேபிட்டல் அதுக்கு ஒரு கேபிட்டல் அப்படின்றதெல்லாம் வைக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் வந்து நீங்கள் வந்து லிக்விட் பீஸு என்னென்ன ஷேர்ஸ் வந்து நீங்கள் ப்ளச் பண்ணலாம் அப்படின்றது அது ஒரு லிஸ்ட் அவைலபிள் இருக்குது மோஸ்ட்லி. ஆனால் ஜெரோதாவில் FD மட்டும் ப்ளச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்னன்னா இதில் ஓப்பனாக சொல்லணும்னா இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. நீங்கள் ப்ளச் பண்ணுறதுல ஒரு வேல்யூ தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நான் 1.25 lakhs வந்து அப்படி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த 1.25 lakhsக்கு ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹேர் கட் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து பேங்க்கில் ஜுவல் அடமானம் வைக்க போனீங்கன்னா ஆக்சுவலி கிராம் வந்து கோல்டோட வேல்யூ ஒன்று இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ஒரு 90% அமௌண்ட்டு தான் வந்து அது கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து 1 lakh வேல்யூ உள்ள ஒரு ஷேர்ஸை வந்து நீங்கள் ப்ளச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷேருக்கும் எவ்வளோ ஏர் கட் இருக்குது அப்படின்னா இது வந்து 10 to 12%, அதிகபட்சம் 15%. அது ஒவ்வொரு ஷேர்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஓவராலாக சொல்லணும்னா புரிகிற மாதிரி ஒரு 1 lakh நீங்கள் வந்து ப்ளச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 85,000 to 90,000 தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. டைரெக்டாக அந்த டோட்டல் வேல்யூ உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம காட்டுறேன் என்ன வேல்யூ இருக்குன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வந்து நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை எப்படி ப்ளச் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளச் ஃபார் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ இதெல்லாம் வந்து ப்ளச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் cannot be pledged என்னென்னா நம்ம வந்து இதை ஆல்ரெடி நான் பண்ணதுனால இப்போ பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணாதவங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி ப்ளச் பண்ணதுக்கப்புறமா ப்ளச் அப்படின்னு அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றதெல்லாம் அதிலே காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெரோதாவில் வந்து இமெயில் வரும். அந்த இமெயிலை நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளையிலேருந்தே வந்து இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு டைம் இருக்குது. மதியம் 2 o'clock வரைக்கும் ஒரு கட் ஆஃப், 7 o'clock வரைக்கும் ஒரு கட் ஆஃப். நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் ப்ளச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே வந்து நீங்கள் மெயிலெல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது அந்த கேபிட்டல் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து அவைலபிள் ஆகிடும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அன்பிளச் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணதுனால எனக்கு அன்பிளச் பண்ணாது. ஒருவேளை நான் நாளைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அன்பிளச் வந்து எவ்வளோ நம்பர் பண்ணணுமோ அதை பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணதுனால தான் இது வந்து இது பண்ணலாம். இப்படி நீங்கள் உங்கள் ஹோல்டிங்ஸில் என்னென்ன இருக்கோ அதுக்கு நேராக போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ளச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்படி தான் நான் வந்து என்னுடைய ஹோல்டிங்ஸில் இப்போ நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இந்த எல்லா ஷேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ப்ளச் பண்ணிட்டேன். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இல்லை, ஃப்ரீயாக இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளச் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ ஃப்ளச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் அக்கௌண்ட் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது 1,56,000 வந்து ஆக்சுவலி அக்கௌண்ட் வேல்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளச்டு ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வருது பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1,26,246 ரூபா வந்து 245 ரூபா வந்து என்னுடைய ஹோல்டிங்ஸை நான் வந்து ஃப்ளச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் கேஷாக வந்து ஒரு 30,000 ரூபா கிட்டே இருக்குது. எதுக்கு கேஷாக இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு லாஸ் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லாஸை வந்து உங்கள் ஹோல்டிங்ஸ்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு லிக்விட் கேஷ் வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 30,000 வந்து சும்மா கேஷாக வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண அது உங்களுக்கு லிக்விட் கேஷில் தான் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ என்ன இப்போ இல்லை ஓவராலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஹோல்டிங்ஸ் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ இதில் ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒன்லி வந்து இதில் வந்து செல்லிங் மட்டும்தான் பண்ண முடியும், ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் இந்த 30,000க்குள்ளே மட்டும்தான் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். அந்த 1,20,000 போல் ஒன்லி செல்லிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒரு 1 lakh இதே 1,25,000 உங்கள்கிட்ட கேஷாகவே இருக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ண தோணும் அப்படின்னா அந்த 1,20,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் என்னென்னா நிறைய குவான்டிட்டி வந்து அதிகபட்சமாக பை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் 1,25,000 இருந்தாலும் நீங்கள் செல்லிங் தான் பண்ண முடியும் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 lot மேலே நீங்கள் வந்து செல் பண்ண முடியாது. ஸோ இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதிகமான குவான்டிட்டி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே கம்மியாகிடும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஒருவேளை நான் பியூர்லி வந்து ஆப்ஷன் பையர் தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தடு வந்து பயன்படாது. இது வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஷன் செல்லிங்க்கு பயன்படும். ப்ளஸ் இன்ட்ராடே ஈக்விட்டியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது இன்ட்ராடே ஈக்விட்டினா நீங்கள் ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரிலையன்ஸ் ஷேரை பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஷேர்ஸுமே நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறேன் இல்லை செல் பண்ணி பை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டியில் இந்த கேபிட்டல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆப்ஷன் பையிங் மட்டும் இதில் பண்ண முடியாது. ஸோ நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 lakh இருக்கும்போது நம்மளே வந்து ஒரு ட்ரேடர் எமோஷனில் வந்து திடீர்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் நிறைய குவான்டிட்டி போடலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நானே நினச்சா கூட நிறைய குவான்டிட்டி இதில் பண்ண முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, என்னுடைய ஹோல்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ல, இதில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரோத்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இது மூலிமா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ நான் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது இதில் வர்றது எல்லாமே எனக்கு வந்து ஒரு 100% வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் தான். அதாவது எந்த கேபிட்டலும் நான் இதுக்குன்னு தனியாக ட்ரேடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்றது தான் வந்து இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து HNI ஆகட்டும், பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் ஆகட்டும், அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து ப்ளச் பண்ணி அது மூலிமா தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 விதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அவங்க என்ன கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டலுக்கு லிக்விட் பீஸ், கோல்டு பீஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து முதலீடு மோசமாகாது. கேபிட்டல் கன்ஃபார்மாக இருக்கும். லிக்விட் பீஸில் 7% உங்களுக்கு கம்பல்சரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 lakh வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 lakhக்கு வந்து உங்களுக்கு லிக்விட் பீஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அதுக்கு 7% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் அதை ப்ளச் பண்ணது மூலிமா அந்த 5 lakh அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 4.5 லட்ச ரூபாவை பயன்படுத்தி ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2-in-1 பர்பஸ் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வருஷம் தான் இந்த மெத்தடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் 1 month ஆகிடுச்சு, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ப்ளச் பண்ணுறது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். அதுலேயே அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ப்ளச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி வந்து இப்போ நான் வந்து கேபிட்டலில் பண்ணியாச்சு, அடுத்தது வந்து அதை பயன்படுத்தி எப்படி என்ன மாதிரி கேபிட்டல் செட்டப்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது பண்ணலாம். அடுத்தது வந்து எப்படி நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம், இல்லை ஸ்டாக்ஸ் ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.